ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் கும்பகோணங்க. கும்பகோணத்துல நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சங்கீதா அப்படிங்கிற ஒரு தோழி தாங்க. அதாவது நம்மளுடைய சேனலுடைய நெருங்கிய தோழி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 3 சம்பவங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு சம்பவம், அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டு அக்காவுக்கு நடந்த சம்பவம்னு சொல்லி 3 சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். 2005 காலகட்டத்துல நம்மளுடைய சங்கீதா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கும்பகோணம் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வாடகை வீட்டுல தாங்க தங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு போய் ஒரு 1.5 மாத காலங்கள் தான் ஆகுது. அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெருவில் இருக்கக்கூடிய வீடுகள் தாங்க. ஆனா பின்பக்கத்துல காடு மாதிரியான அமைப்புகள் தான். அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு பாத்ரூம்கள் வரிசையா இருக்கும் பேக் சைடுல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல பின்பக்கத்துல கிட்டத்தட்ட நம்மளுடைய சங்கீதா காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்காக, அதாவது 4-4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க. இவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அது அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காலையில விடிய காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு அங்க இருந்து 5 மணினா பக்கத்துல இருக்கக்கூடிய டியூஷன் சென்டருக்கும் போயிருவாங்க. அப்படிதாங்க அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நடக்குது. சரி நம்ம குளிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல் தொலைக்கிட்டு வீட்டுக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய படிக்கட்டுல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல இருந்து பல் தேய்ச்சிட்டே இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல அந்த பாத்ரூம் இருக்குது, அதையும் பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு சரி நமக்கு பல் தேய்ச்சிக்கிட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது சங்கீதாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து ஒரு பாட்டி வெளியே வர்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பாத்ரூம்ல லைட் போட்டிருக்குது. அந்த பாத்ரூம்ல லைட் போடல. ஆனா அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த பாட்டி அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அது ஒரு வெள்ளை சாரி தாங்க உடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய சங்கீதாவும் பாக்குறாங்க. ஆனா அந்த பாட்டி வர்றது கொஞ்சம் மங்கலாகவே தெரியுது. ஆனா என்ன நினைக்கிறாங்க நம்ம சங்கீதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூக்க கலக்கத்துல எழும்பி இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி மெல்ல 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 நடந்து இவங்க பக்கத்திலே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் பாட்டிக்கும் ஒரு 5 அடி கேப் தாங்க இருக்குது. பக்கத்து வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் இடையில ஒரு 10 அடி கேப் இருக்குங்க. அந்த கேப் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் ஒண்ணும் கெட்டல, அதனால அந்த மாதிரி கேப் இருக்குது. இருந்தாலும் இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாட்டியை டக்குன்னு காணாம போயிருது. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல எங்க இந்த இடத்துல வந்த பாட்டிய காணலையே, என்ன ஆச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு இறங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த 10 அடி கேப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேப்புக்குள்ள எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பாட்டி அங்கேயும் காணல. இங்க நடந்து வரும்போது ரொம்ப ஸ்லோவா நடந்து வந்திருக்காங்க. அவங்களால அவ்வளவு வேகமா அந்த இடத்தை விட்டு போக முடியாது அப்படிங்கறது நம்மளுடைய சங்கீதாவுக்கு தெரியும். ஆனா சங்கீதா எட்டி பார்க்கும்போது பாட்டிய காணவே இல்லைங்க. இவங்களும் பெருசா எடுத்துக்கிட்டல. பக்கத்து வீட்டுல உள்ள பாட்டியா இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய பாட்டி இருக்கிறாங்க. இவங்க வீடு வரிசை வீடு மாதிரி தாங்க. அதுல நிறைய பாட்டிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு பாட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அன்னைக்கு குளிச்சுட்டு எடுத்துட்டு டியூஷனுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில ஒரு 7:30 மணி இருக்குங்க. அப்படி 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த சங்கீதாவுக்கு திடீர்னு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க காலையில குளிக்கும் போது வரைக்கும் அந்த ஜுரம் இல்லைங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா பாக்குறாங்க, பயங்கரமா பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜுரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாட்டி வந்த கதை போன கதை இது எதையுமே அந்த இடத்துல நம்மளுடைய சங்கீதா சொல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க திருப்பி அவங்க அம்மா கேட்கறாங்க. கேட்டாலும் இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை பத்தி அவங்க பேசலைங்க. இருந்தாலும் ஜுரம் நல்லா அடிக்குதுமா, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லா சொல்றாங்க. ஆனா சங்கீதா கேட்கவே இல்லைங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூலுக்கு தவறாமல் போகக்கூடிய ஒரு பெண்க, அதனால நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட மணியும் ஒரு 8:30 ஆகுதுங்க. அந்த 8:30 டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது டிஃபன் சாப்பிடுறாங்க. அந்த டிஃபன் அப்படியே வாமிட் ஆகுதுங்க.
ஆகுதுங்க. வாமிட் ஆன உடனே அந்த இடத்துல சங்கீதாவுக்கு திடீர்னு அப்படியே வந்து ஒரு சின்ன தலை சுற்று மயக்க மாதிரி ஏற்படுதுங்க. நல்ல காய்ச்சல் அடிக்குது, இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய சங்கீதா. என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு தவறாமல் போகக்கூடிய ஒரு பெண், அதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏமா என்ன ஸ்கூலுக்கு விடல அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா ஒண்ணு இல்லாம என்ன ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் இவங்க அப்படி ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. என்ன அப்படின்னா காய்ச்சல் அதிகமா இருந்துச்சு இல்லையா, அதனால டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கம் வந்துருது, கொஞ்சம் தூங்கவும் செய்யறாங்க. மத்தியான நேரத்துல எழும்பி மத்தியான நேரத்துக்குள்ள மாத்திரை எடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாங்க அவங்க அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடாக கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. அப்ப அந்த இவங்க வீட்டுடைய கிச்சன்ல இருந்து இந்த கஞ்சியை வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய சங்கீதா. அதாவது ஹால்ல வந்து அவங்க அம்மா வந்து சீரியஸ் ஆட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துக்கு அதுக்குள்ள போய் இருக்க வேண்டாம், படிச்சதெல்லாம் மறந்துடும், இதெல்லாம் மண்டையில ஏறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சங்கீதா என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சன்ல இருந்தே அந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா அந்த கிச்சன் வாசல் ஓபன் ஆகி தாங்க இருக்குது. அப்படி ஓபன் ஆகி இருக்கக்கூடிய அந்த கிச்சன் வாசலை பார்த்துக்கிட்டு தாங்க இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சேலை அப்படியே கிராஸ் ஆகுதுங்க. அல்லது பக்கத்துல இருந்து இடது பக்கத்தை நோக்கி அந்த சேலை சர்ன்னு போகுது. இவங்களும் பார்த்துக்கிட்டு யாரோ போனது மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே யோசிச்சுட்டு அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா காலையிலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதனால இவங்க அதை யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு போனது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வழியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு டக்குன்னு அதே சேலை அப்படி கிராஸ் ஆகி போகுதுங்க. இது ஒரு மத்தியான நேரம் நடக்குது. அதை அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ளாடி மறுபடியும் பயம் வருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் சாரி உடுத்துக்கிட்டு இந்த ஒயிட் பிளவுஸ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய பாட்டிகள் வந்து இந்த ஏரியால குறைவு. வயசான பாட்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதுங்க. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமாட்டு அந்த டோரை, அதாவது டோர் ஓபன் ஆகி தானே இருக்குது, அந்த டோரை எட்டி அப்படி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. பின் சைடுல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இல்ல. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அடுத்த சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாட்டி இருக்காங்க, காலையில இவங்க ஒரு பாட்டியை பார்த்தாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்து அப்படியே அந்த கிச்சன் பக்கத்துல வந்து அப்படியே நிக்கிறாங்க. அப்படி நின்னுகிட்டு அப்படி இவங்களை முற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஒரு 2 செகண்ட்ல இந்த சம்பவம் நடக்குது. அந்த பாட்டியுடைய கண்கள் ரெண்டுமே வெள்ளை கலர்ல இருக்குங்க. அதாவது அந்த கருவிழிகள் இருக்குது இல்லையா, அது வந்து வெள்ளை கலர்ல இருக்குது. இதை பார்த்த உடனே அரண்டுறாங்க, அம்மான்னு சொல்லி பயங்கரமா கத்திடுறாங்க. இந்த கத்துன சத்தம் கேட்டு ஹால்ல உட்கார்ந்து இருந்த அவங்க அம்மா வேகமா அங்க ஓடி வர்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு வர்றாங்க. ஒண்ணு இல்லமா இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து இதுல நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்து சொல்றாங்க. எந்த பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, இப்பதான் புதுசா 1 மாசம் ஆயிருக்குங்க அந்த வீட்டுக்கு வந்து, அதனால அவங்களுக்கும் தெரியாது. சரிம்மா ஏதாவது பாட்டியா இருக்கும் விடு, அதுக்கே அப்படி கத்துன அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்கள் வந்து கருவிழியே இல்லமா வெள்ளை கலர்ல இருந்தது. ரொம்ப வயசான பாட்டி மாதிரி இருந்தாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சங்கீதாவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்ன அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொஞ்சம் மைண்ட குழப்புறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது. ஏன் அவங்க அந்த மாதிரி குழம்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மாக்கள் பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிதாங்க அவங்க குழம்புறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் 2வது சொல்றேன். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிமா ஒண்ணு இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள எப்பவும் சரி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வீட்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்ல இருந்து எப்பவுமே திருநூறு வந்து இவங்க வீட்டுல இருக்கும். அந்த திருநூறு குங்குமம் எல்லாம் இருந்திருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஒண்ணு இல்லாம அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா காய்ச்சல் கொஞ்சமா குறைஞ்சது. மறுபடியும் இவங்களுடைய காய்ச்சல் வந்து கொஞ்சம் அதிகப்படுதுங்க. இந்த அதிகப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பிரச்சனை என் பொண்ணுங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ளாடி, அதாவது இந்த இடத்துக்குள்ளாடி ஏதாவது பாட்டிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா என்னமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் வந்து சங்கீதாவுடைய அம்மாட்ட கேட்கறாங்க. என்னமாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய மகளுடைய கண்ணுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இங்க நடந்தது இல்லையா, இதை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிடுறாங்க. இதை எடுத்து சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க தாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்காரங்களுடைய ஹஸ்பண்டுடைய அம்மா ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து தீராத வயிற்று வலியில நீங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் 1 மாசத்துக்கு முன்னால பின்னால இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. அதாவது அந்த பெண்ணுடைய மாமியார்னு சொல்லலாங்க.
அவங்க இறந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்லிடுறாங்க. அவங்களுடைய ஆன்மா இங்க அடிக்கடி லாந்தது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். வயசானவங்க தான், ஆனா கண்டிப்பா அவங்க போயிருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சோம். ஆனா இது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க வந்து கோவிலுக்கு உங்க மகளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய சங்கீதாவை அன்னைக்கு சாயங்காலமே அங்க இருக்கக்கூடிய படைவீட்டு மாரியம்மன் அப்படிங்கிற அந்த மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பூசாரி இவங்களுக்காக விபூதி அடிச்சு இந்த கையில வந்து கயரெல்லாம் கட்டி அவங்கள வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இனி ஒன்னும் பிரச்சனை இல்லமா, வீட்டுல இருக்க வேண்டாம், வேறதான் வீடு பார்த்து மாறி போயிடுங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலம் வந்து இவங்க அந்த பின் வாசலையே யூஸ் பண்ணல. யாரு? நம்மளுடைய சங்கீதா. பகல்ல தான் போவாங்க, பகல்ல தான் வருவாங்க. மற்ற மாதிரி நைட்டு நேரங்கள் எல்லாம் வெளியே வரமாட்டாங்க. அப்படியே வந்து அது ஒரு வாரம் இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்து அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பாட்டியுடைய ஆன்மாவால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. ரெண்டாவது நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்க்க போனா இதுதான் முதல்ல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 1987 88 காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் தாங்க. அதாவது நம்மளுடைய சங்கீதாவுக்கு அப்போ ஒரு 1.5 வயசு தாங்க இருக்கும். இது அவங்க அம்மா சங்கீதா கிட்ட சொல்லி சங்கீதா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இவங்க அதுக்கு முன்னால ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அதுவும் கும்பகோணம் பக்கம் தான். கிட்டத்தட்ட கும்பகோணத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள அமையப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்படி அந்த வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவங்களும் அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆயிருக்குங்க. அதாவது நம்மளுடைய சங்கீதா பிறந்து 1 வயசுல அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சங்கீதாவுக்கு ஒரு 1.5 வயசு ஆகுதுங்க. அந்த டைம்ல சங்கீதாவுடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அதனால என்னன்னா, முதல் அட்டாக் தான். அப்படி வந்ததுனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவருக்கு பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய சங்கீதாவுடைய சித்தப்பா, மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4 குடும்பங்கள் வந்து சங்கீதாவுடைய அப்பாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படி அந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தாங்க. ஆனா ஓட்டு வீடு, ஆனா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த நபர்கள் அன்னைக்கு ஃபுல்லாவே ஜாலியா இருந்துட்டாங்க. பகல்ல நைட்டு நின்னுகிட்டு நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு தாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. அதாவது நம்மளுடைய சங்கீதா மற்றும் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க ஒரு ரூம்ல, ஒரு பெட்ரூம்ல இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாமே ஹாலு தாங்க, பெரிய ஹாலு. அதுக்குள்ள வந்து ஒரு 4 குடும்பங்கள் படுத்து கிடக்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வந்த குடும்பங்கள்ல 4 ஆண்கள் வந்து அப்படியே தனியா ஒதுங்கி படுத்துறாங்க. அந்த பெண்களும் அப்படியே தனித்தனியா ஒதுங்கி படுத்திருக்கிறாங்க. அப்படி ஒதுங்கி படுத்திருக்கக்கூடிய இடத்துல அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குங்க. இந்த நபர்கள் எல்லாமே சாதாரணமாகவே வீட்டுல வந்து, அதாவது வெளிப்பக்கத்துல இந்த கட்டில் போட்டு தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்கக்கூடிய நபர்கள் தான். வீட்டுக்குள்ள பயங்கர புழுக்கமா இருக்குது. சரி, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நைட் இங்க தங்கிக்கிட்டு நமக்கு நாளைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சா அவங்க சித்தப்பா என்ன பண்றாருன்னா, நல்லா தூக்கத்துக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குங்க. நல்ல நிலா வெளிச்சம் உள்ள ஒரு பௌர்ணமி நாள் தாங்க. ஓட்டு வீட்டுல வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த வெளிச்சம் உள்ள வர்றது மாதிரி, அப்படி அந்த ஓட்டுல இருக்கக்கூடிய கண்ணாடி விளையாட்டு அந்த நிலா வெளிச்சம் உள்ள வருதுங்க. அந்த நிலா வெளிச்சம் உள்ள வர்றதுனால லைட் அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வெளிச்சமா தெரியும். அப்படிதாங்க இவங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சங்கீதாவின் சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்புல யாரோ காலை தூக்கி போடுறாங்க. அப்படி காலை தூக்கி போடும்போது இங்க படுத்திருக்கிறது ஒரு 4 ஆண்கள் தான் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்து கிடக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யாரோ காலை தூக்கி போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலை மெல்லமா எடுத்து கீழே வைக்கிறதுக்கு அவங்க சித்தப்பா ட்ரை பண்றாருங்க. அப்படி அவங்க சித்தப்பா ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலை வந்து இவர் கை வச்சு தடவுறாரு. ஆனா உடம்புல காலே இல்லைங்க. அப்ப இது என்னது வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாலாம் பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வந்து அந்த பக்கத்தை பார்த்து திரும்பி அங்க கொஞ்சம் தள்ளியே படுத்திருக்கிறாங்க. அப்ப ஏன் உடம்புல காலு போட்டது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை நினைக்கிறாரு. ஒருவேளை மனைவியா இருக்குமோ, அது அவ அங்கெல்லாம் படுத்திருக்கிற, அவ எப்படி என் மேல காலு போட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இவருக்கு தூக்கமே வர்றீங்க. இந்த நிலா வெளிச்சம் கண்ணாடி விளையாட்டு உள்ள வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி உள்ள வரக்கூடிய வெளிச்சத்துல ஒரே ஒரு விஷயத்த பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2.5 அடி சைஸ்ல ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு உருவம் இவர் கண்ணுக்கு தெரியுதுங்க. அந்த நிலா வெளிச்சத்துல தெரியுது. இது யாருடா இந்த நைட்ல இந்த குழந்தை எந்திரிச்சு நடந்துட்டு இருக்குது, யாருக்கு குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதனால இதுல இருக்கக்கூடிய யாருக்கோ குழந்தை தான் இப்படி எழும்பி நடக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டைம்ல எல்லாம் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுல வந்து கரண்ட் கனெக்ஷன் சரியாவே இருக்காதாங்க. லைட் எரிஞ்சா எரிஞ்சது, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால இவர் பாக்குறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு தூக்கமே வரல. சின்ன குழந்தையோட
உருவத்தை பார்த்தார் இல்லையா, ரிட்டர்ன் பார்க்கும்போது அந்த உருவம் அவருடைய கண்ணுக்கு தெரியல. சரி நம்ம இங்க தூங்க வேண்டாம், பேசாம வெளியே போய் படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரும் மெயின் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த தலகாணி இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ல போய் படுக்கவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்படி படுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதாவுடைய சித்திங்க அவங்க வேக வேகமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க. இதை பார்த்தோன்னே நீ ஏமா வெளியே வர்ற அப்படின்னு சொன்னோன்னே, என் உடம்புல யாரோ காலை தூக்கி போட்டாங்க, காலை தூக்கி கீழே வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனா அந்த கால் என் கையிலே தட்டுப்படல, ஆனா என் உடம்புல அந்த கால் இருந்தது எனக்கு நன்றாகவே தெரிஞ்சது. அதுக்கு பிறகு எந்திரிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல வந்து ஒரு பெண், அதாவது ஒரு சின்ன பெண் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பெண் யாருக்குள்ள குழந்தைனே தெரியல அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அவங்க சித்தியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவருக்கும் அங்க அந்த மாதிரி தானே நடந்துச்சு, சரிம்மா இங்கே வா என்கிட்ட வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை பக்கத்துல படுக்க வச்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ல அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஹவரே ஆகலைங்க, ஒரு 10-15 நிமிஷத்துல அடுத்தது அவங்க குடும்பத்துல இருக்க மாமா வெளியே வந்துடுறாரு, அவங்க மாமி வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே ஒரே சம்பவத்தை ரிப்பீட்டா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை நிக்குது, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தது, அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் நம்மளுடைய சங்கீதாவுடைய அம்மா வந்து வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வெளியே படுத்திருக்காங்க. ஏன் எல்லாரும் வெளியே படுத்திருக்கீங்க, அவ்வளவு தூரம் புழுக்க மாட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு அந்த சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, அவருதான் எழும்பி வந்து அந்த இடத்துல நம்மளுடைய சங்கீதாவுடைய அம்மா கிட்ட விஷயத்த கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படியாவது இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க எப்படி தூங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது அவங்க அந்த ரூமுக்குள்ள தூங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. ஆனா இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அப்படின்னா, ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்குது, நீங்க தயவு செய்து இந்த வீட்டுல இருந்து மாறி எங்கேயாவது வேற வீடு பார்த்து போயிடுங்க, பயங்கர பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு போய் ஒரு 3 வருட காலம் ஆயிருது. அப்படி ஆன பிறகும் இவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வரலைங்க. அதனால இவங்கள அதை பெருசா எடுத்துக்கிடல, அப்படியே விட்டுறாங்க. இவங்களுக்கு ஏதோ கனவு கண்டுட்டாங்க, மொத்தமா சேர்ந்து கண்டிருப்பாங்க போல இருக்குது, நம்மள பயமுறுத்ததுக்கு வேண்டி ஏதோ சொல்றாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சங்கீதாவுடைய அம்மா வந்து நினைச்சுக்கிட்டு இதை பெருசாக்கல, அப்படியே விட்டுறாங்க. இந்த பிரச்சனையை அவங்க எடுத்துட்டே போகல. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதாவுடைய அம்மாவுக்கு வந்து பயங்கரமான கால் வலி ஏற்படுதுங்க. 2 கால், முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கால்கள் வந்து பயங்கரமா வலிக்குது, எரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிக்கடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூடுதல் இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல வந்து பயங்கரமா அவங்களுக்கு அந்த வேதனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. இது ஏதோ நோய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலா கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தாங்க சொல்றாங்க, நீ கொஞ்ச நாளா இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கலாமா, உனக்கு இன்னும் குறையலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா எனக்கு குறையல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பக்கத்துல தானமா மாரியம்மா கோயில் இருக்குது, நீ மாரியம்மன் கோயிலுக்கு போமா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்ல இவங்களும் அங்க போறாங்க. அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரியம்மன் கோயில்ல வந்து ஒரு சிறப்பு திருவிழா வச்சிருக்காங்க. அந்த இடையில எடுப்பாங்க இல்லையா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சிறப்பு திருவிழா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருவிழா எடுத்திருக்காங்க. அங்க போய் நிக்கும் போது அந்த திருவிழாயில வந்து அந்த சாமி, அதாவது அந்த மாரியம்மன்ங்கிற அந்த அம்மன் வந்து ஆடிட்டே இருந்திருக்குது. அந்த அம்மன் ஓடி வந்து அப்படியே கழுத்துல கைய வச்சு இவங்களை பிடிச்சிருக்குது. யார் அப்படின்னா, சங்கீதாவுடைய அம்மாவை பிடிச்சுக்கிட்டு, நீ அந்த வீட்டுல இருக்க கூடாது, அங்க இருக்கிறது முக்கு காட்டேரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன்னா அவங்களுக்கு இந்த கால்வலி தான் போனாங்க. ஆனா அதை சொல்றதுக்கு முன்னால அந்த அம்மன் வந்து இப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அம்மன் நிறைய பேருக்கு அருள்வாக்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பூசாரி கிட்ட இவங்க தெளிவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பூசாரி தாங்க விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறது வந்து முக்கு காட்டேரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அந்த இடத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரியும் சொல்லி முடிக்கிறாரு. நீங்க வந்து அந்த வீட்டுல இருக்காதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்ப அந்த முக்கு காட்டேரி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சங்கீதாவுடைய அம்மாவும் கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே தாங்க அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விஷயத்த வந்து அப்படி தெளிவா எடுத்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னால இந்த நரிக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமாள் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துலதான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முக்கு காட்டேரிக்கு வந்து அதாவது தலைச்சன் பிள்ளை, அதாவது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளையே வந்து வெட்டி பலி போட்டு கொடுப்பாங்களாம். அது வந்து நிறைய இவங்களுக்கு உதவி செய்யுமா, நிறைய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்கிட்ட, அதாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள்ட்ட இருந்து இவங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையில இந்த முக்கு காட்டேரியா வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கில தான் இருக்குமா, அப்படி அந்த முக்கில இருந்துகிட்டு அந்த முக்கி ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி
ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் ஏதோ தவளை கத்துது இல்லைன்னா வேற என்னதோ பூச்சி கத்துது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இதுதான் அதை பண்ணிக்கிட்டு இருக்குமா. அதாவது வீட்டுக்குள்ளாடி இந்த முக்கு காட்டேரியை வந்து நம்ம அழிக்க ஒண்ணும் முடியாது, இடத்தை விட்டு நம்ம விலகி போறது நல்லது. ஆனா உயிர் பயம் கிடையாது. ஆனா உயிர் பயம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நேரம் சரியில்லைன்னா அது நம்மளை தாக்கும். அந்த நேரத்தை நம்ம உயிரை பலியா கூட எடுத்துரும். அதனால அந்த வீட்டுல இருக்காதீங்க, அது பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மாரியம்மன் வந்து அந்த பூசாரி உடம்புல இருந்து இந்த மாதிரி சொல்லிருதுங்க. அதுக்கு பிறகு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரே வார காலத்துல அந்த வீடையும் காலி பண்ணிக்கிட்டு வேற வேற வீடுகள் அப்படி அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி மாறி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி இங்க வந்து இந்த பிரச்சனையில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சங்கீதாவுடைய முதல் சம்பவத்துல அது இந்த டைம்ல நடந்ததுதான். அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மாட்டி இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டு பக்கமே போறது கிடையாது. வேற வேற வீடுகள் எடுத்து அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருந்தாங்க. அப்படியும் இன்னொரு இடத்துக்கு வாடகைக்கு போறாங்க. அப்பனுடைய சங்கீதா வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தாங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேர் வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுவும் அதே காலகட்டத்துல தாங்க அது பெண்ணுக்கு நடந்திருக்குது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வசதி ரொம்பவே இல்லாத வீடுகள் தாங்க நிறைய இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல தான் நம்மளுடைய லட்சுமி வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அவங்க சின்ன பெண் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசான பெண் தாங்க. அவங்க அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாரு. அப்படி ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண் தான். ஆனா பாத்ரூம் மட்டும் இவங்க வீட்டுல கிடையாது. அதாவது இவங்க வாடகை வீட்டுல இருக்கிறதுனால இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே இருக்குதுங்க. அந்த ரயில்வே தாண்டி அந்த பக்கத்துல எல்லாம் வந்து இந்த கருவேல காடுகள் நிறைய இருக்குதுங்க. அங்க போய் தான் பாத்ரூம் போவாங்க. ஆனா அந்த டைம் வந்து பயங்கரமான வெயில் காலம் அப்படிங்கறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் அவ்வளவுமே காஞ்சி, அதாவது பச்சையா இருக்கக்கூடிய மரங்கள் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே காஞ்சி பறந்து போயிருக்குது. அந்த பெண்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் வசதி இல்லாதனால அந்த ரயில்வே கேட்டு பக்கம் தான் இப்படி போய் ஒதுங்குவாங்க. அப்படி ஒதுங்கிறதுக்கு அன்னைக்கு வசதி இல்லைன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மத்தியான நேரம் பயங்கரமா வயிற்றுக்கு சரியில்லாம ஆயிருது. அதாவது லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கருவேல காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருவேல காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடம் வந்து காஞ்சி பறந்து போய் இருக்குது. என்ன அப்படின்னா இலை தலைகள் எதுவுமே இல்லை, எங்கேயாவது உட்கார்ந்தா கிளியரா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை விட்டு ஒரு 300 மீட்டர் கூட தூரம் நடக்கிறாங்க. அங்க ஒரு கல்லறை தோட்டம் இருக்குங்க. அதாவது கிறிஸ்டின் மதத்தை சார்ந்த ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. அந்த கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி போயிடுறாங்க. அப்படி போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறை பக்கத்துல இவங்க உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. பயங்கரமா வெயில் அடிக்குது, மொட்டை வெயிலுங்க. அந்த வெயில்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த கண்ணு அப்படியே நமக்கு சொருகும் இல்லையா, அதாவது லைட்டா மயக்க வர்ற மாதிரி ஒரு அப்படியே அடைஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி லட்சுமியுடைய கண்கள் மெல்ல மெல்ல அடையுதுங்க. அப்படி கண் அடையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம், அதாவது கருப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெள்ளையா தெரியுது, வெள்ளையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கருப்பா தெரியுது. அந்த நேரத்துல 2 கால் பாதங்கள் மட்டும் இவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுதுங்க. அந்த கால் பாதம் மெல்ல மெல்ல நடந்து வருது. அப்படி நடந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களுடைய தலைக்கு மேல அப்படி காலை எடுத்து சவுட்டுறது மாதிரி தெரிஞ்சு கண் அப்படி அடைச்சி துறக்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் அப்படி டக்குன்னு சால்வ் ஆயிருதுங்க. இவங்களும் டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது என்னதோ ஒண்ணு நடந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்தியான டைம் அப்படிங்கறதுனால அங்க இருந்து வேகமா இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுல வந்துட்டு இவங்க கை காலெல்லாம் கழுவி முடிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துகிட்டு இவங்க கிட்டத்தட்ட சாயந்தர நேரம் ஆகுதுங்க. அதாவது ஒரு 6:30 மணி ஆகுது. அந்த நேரத்துல லட்சுமியுடைய வீட்டுல வந்து எப்பவுமே இந்த விளக்கு கொளுத்துவாங்க. சாயங்கால நேரத்துல வந்து சாமிக்கு விளக்கு கொளுத்துவாங்க. அவங்களும் இந்த படை வீட்டு மாரியம்மன் அப்படிங்கிற அந்த அம்மா தான் அங்க சாமியாட்டு வச்சு வழிபட்டு இருக்காங்க. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா லட்சுமியோட அம்மா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விளக்க கொளுத்து, அதாவது சாமிக்கு விளக்க கொளுத்து அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்ட உடனே நான் கொளுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளும் இந்த மாதிரி பேசாத லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர காண்டாகுது. அதாவது நல்ல கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கையெடுத்துட்டு அடிக்க போறாங்க. என்ன அப்படின்னா இந்த பெண் வந்து ஒரு மாதிரி அந்த செவரை பார்த்து திரும்பி தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. விளக்கு கொடுத்த சொன்னா என்னடி செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை ஓங்கின உடனே அவங்க அம்மாவுடைய கையை அப்படியே பிடிச்சு திருக்கி தள்ளி விட்டுறாங்க லட்சுமி. அப்படி தள்ளி விட்டுட்டு பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய கண்கள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கோலத்துல தலைமுடிய மின்பக்கமா இழுத்து போட்டுக்கிட்டு
ஒரு வித்தியாசமான பாஷையே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா வேற ஒரு விதத்துல பேசுறாங்க. அந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க. இவ என்னத்த புலம்புறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயா முனியா முனியான்னு சொல்லிக்கிட்டு கத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கக்கூடியது கடை வீட்டு மாரியம்மன் அந்த சாமியுடைய போட்டோ தான் வச்சிருக்காங்க. முனீஸ்வரன் கோயிலோட போட்டோவும் இருக்குதுங்க. அங்க இருந்து திருநூறு அள்ளி அப்படி இதுக்கு மேல போட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல அந்த லட்சுமிங்கிற அந்த பெண் வந்து பயங்கரமா கத்திடுறாங்க. கத்திக்கிட்டு ஊனு கூச்சல் போடவும் லட்சுமியுடைய அண்ணன் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ பிடிச்சிருக்குடா, இவளுக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, உடனே அந்த இடத்துல அவங்க அண்ணன் வந்து அந்த கொண்ட முடிய பிடிச்சிட்டு அப்படியே கீழே இருத்துறாரு. யாரா? லட்சுமிய. உடனே அவங்க அப்பாவும் ஓடி வந்துடுறாரு. என்ன நடக்குது அவரு கேட்க, அந்த இடத்துல உடனே போய் முனீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரியை கூட்டிட்டு வாங்கன்னு அவங்க சொல்ல, உடனே அந்த இடத்துக்கும் ஓடி போறாரு அவங்க அப்பா. போய் அந்த பூசாரியையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பூசாரி வந்து கேட்கிறாரு, யார் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல வாயை துறக்கல, பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான கோலத்துல அந்த பெண் வந்து அந்த மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயப்படுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே பயந்து சாகுறாங்க. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ முனியான்னு கத்துறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த முனீஸ்வரன் கோயில் பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப பாரு நான் என்னுடைய முனீஸ்வரனை வர வைக்கேன், என் அப்பன் இப்ப வருவான் பாரு, உனக்கு நிலைமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கத்தவே அந்த இடத்துல தன்னுடைய பேரை மேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. தன்னுடைய பேர் மேரி அப்படின்னு தாங்க சொல்லி இருக்குது. இந்த பேரை கேட்ட உடனே நீ எப்படி இவனு கூட வந்தேன்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் அங்க நடந்துச்சு இல்லையா, இதை எல்லாத்தையுமே சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்ல, எப்படி இறந்து போனேன் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்குது. என்ன அப்படின்னா, கர்ப்பிணியா இருந்த பெண்கள் வீட்டுல சண்டை, மாமியார் மருமகள் சண்டை வரும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கர சண்டை. அதனால கணவன் வந்து மாமியார் பக்கமா சாஞ்சிட்டாரு. அதனால இவங்களுக்கு பயங்கர காண்டாயிருது. பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. மண்ணெண்ணை எடுத்து மேல ஊத்திக்கிட்டு அந்த இடத்துல தீய பத்த வச்சு அப்படி எரிஞ்சு கரிஞ்சு செத்து இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆன்மா தான் அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்குது. நான் இந்த இடத்துல இருந்து தான் வந்தேன், இந்த பெண் தான் என் கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்தா, அவ என் பக்கத்துல இதெல்லாம் பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த லட்சுமியுடைய உடம்புல இருந்து மேரி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. இதை கேட்டோன்னே இங்க இருந்து போறதுக்கு என்ன வேணும்லாம் கேட்கும்போது நான் போகவே மாட்டேன், நான் இவ்வளவு கொண்டுதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்திலே வந்து ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அதாவது கும்பகோணத்திலே. அந்த மாந்திரிகரை உடனே போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களும் போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவரு வந்து பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் செய்யணும், அதாவது இந்த ஆன்மாவை விரட்டணும் அப்படின்னா சுடுகாட்டுல கொண்டு போய் தான் விரட்டணும். நான் இங்க இருந்து களம் கட்டிடுவேன். களம்னா இந்த பானையில அடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பொம்மையில அடைக்கிறது, இந்த மாதிரி பண்ணி நான் உங்கள்கிட்ட தந்துருவேன், நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமியோட அப்பா கிட்டையும் அண்ணனுகிட்டையும் அந்த மாந்திரிகர் வந்து எடுத்து சொல்லிடுறாரு. சரி, நான் என் பிள்ளைக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்றேன், நீங்க எனக்கு எப்படியாவது என்னுடைய பிள்ளையை காப்பாத்தி கொடுங்க, நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த பொம்மை, அதாவது ஒரு பொம்மையை தாங்க கொடுத்துருக்காங்க, அந்த பொம்மையில தான் அந்த ஆன்மாவை அடக்கி தருவேன், நீங்க கொண்டு போய் இந்த பெண் சொன்னது மாதிரி, அதாவது இந்த ஆன்மா சொல்லிச்சு அப்படிங்கிற மேரிங்கிற அந்த கல்லறையில வந்து கல்லுல அடிச்சு பதிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மேரி அப்படிங்கிற அந்த பேர் பதிச்சிருக்குது, அவங்க இறந்த டேட் இருக்குது. அந்த குழியில, அதாவது அந்த மைய குழியில இந்த பொம்மையை வந்து நீங்க தோண்டி அடக்கிக்கிட்டு கையில கொஞ்சம் பொறி, அதுக்கு பிறகு முட்டை, இந்த மாதிரி நிறைய சாதனங்கள் நான் தந்து விடுவேன், எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க வரும்போது, அதாவது அந்த கல்லறையில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரும்போது அப்படி திரும்பி பார்க்காமலே போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு இவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பொம்மையை கொண்டு போயிருக்கிறாருங்க சுடுகாட்டுக்கு. அவருக்கு அங்க அதிபயங்கரமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய காலை வந்து யாரோ இழுத்து கீழே போட்டிருக்கிறாங்க. அப்படியே அவர் அந்த பொம்மையை கீழே விடவே இல்லை. அவர் கொண்டு போகக்கூடிய சாதனங்கள்லாம் வந்து அப்படிதான் வச்சிருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு அதை காப்பாத்தி கொண்டு போயிருக்கிறாரு. அப்படி அந்த மேரிங்கிற அந்த கல்லறை கரெக்டா அந்த ஆன்மா தாங்க அடையாளம் சொல்லிச்சு இல்லையா, அதே மாதிரி இவங்களும் போய் பார்த்துடுறாரு. பார்த்து அந்த இடத்துல அந்த பொம்மையை புதைக்கிறதுக்கு முன்னால இவரை 2 தடவை கீழே தள்ளி இருக்குங்க. ஆனா இவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. ஏன்னா இவரு அந்த முனீஸ்வரன் சாமியை வந்து பயங்கரமா வணங்கிட்டு இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனால முனீஸ்வரான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ள அடக்கிக்கிட்டு அந்த மாந்திரிகர் சொன்னது மாதிரி இந்த பொறி, முட்டை, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டே வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முச்சந்தி ரோட்ல வரும்போது இதை மொத்தமா போட்டுக்கிட்டு நீங்க போயிடணும், போய் குளிச்சுட்டு இங்க வீட்டுக்குள்ள போயிருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, உங்க பொண்ணுக்கு எல்லா மாற்றமும் வந்துடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தாங்க நம்மளுடைய அந்த லட்சுமி அப்படிங்கிற அந்த பெண் வந்து சுய நினைவிலே வந்திருக்கிறாங்க. அது பிறகு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னமா நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த, அதாவது அந்த பேய் எங்க என்ன இதெல்லாம் சொல்லிச்சோ அதே விஷயத்த தான் அந்த இடத்துல நம்மளுடைய லட்சுமியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி போன இடத்துல எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும்
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அப்படியே நம்மளுடைய சங்கீதா கிட்ட அந்த லட்சுமிங்கிற அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்த நமக்கு அப்படியே அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த 3 சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சங்கீதாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் வீடியோ நல்ல growth ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.